களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரில் நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தந்திருக்கிற கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு உளமாற நன்றி கூறுகிறேன். பிரியமானவர்களே, அவளோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எனக்காகவும் ஜெபிக்கணும். இந்த இறை ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கணும். அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்ளுகிறேன், எனக்காக ஜெபியுங்கள். நான் இன்னும் ஆண்டுடைய வார்த்தைகளை அதிகமாக நான் தரணும். அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் ஆண்டவர் தானே திறந்து கொடுக்கணும். அதுக்கான பொருளாதார தேவையெல்லாம் தானே அவர் தானே தந்துடணும். ஜெபியுங்கள். ஒருவேளை உங்களுடைய உள்ளத்திலே தூய ஆவியானவர் உணர்த்துவார் என்றால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நாட்களிலே நற்செய்தி மக்கள் மத்தியிலே போக வேண்டும். ஆண்டுடைய வார்த்தை மக்கள் மத்தியிலே போக வேண்டும். மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அறிவிக்கப்படவில்லை என்றால் மக்கள் எப்படி நம்புவார்கள், விசுவசிப்பார்கள், ஆண்டு வருவார்கள் என்று சொல்லுகிறதே. எனவே நாம் அறிவிக்கணும். இந்த தொலைக்காட்சி வழியாக இன்று லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரும் ஆண்டுக்குள் வந்து ஆண்டவர் அனுபவிக்கணும். அனுபவிப்பதோடு மட்டுமல்ல, மற்றவர்களையும் அனுபவமாக்க அவர்களும் சொல்லப்பட வேண்டும். இறையரசை பற்றிய நற்செய்தி எல்லா இனத்தார்க்கும், எல்லா மக்களுக்கும், உலகமெங்கும் அறிவிக்கப்பட வேண்டும். இந்த நிலையிலே நீங்கள் செயல்படுங்கள். ஆண்டவர் அபரிவிதமாய் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். சில சகோதர சகோதரிகள் தன்னுடைய பிறந்த நாளுக்காக அல்லது திருமண நாட்களுக்காக வெளியிட சொல்வார்கள், செய்தி வெளியிடுவதற்காக காணிக்கை தருவார்கள். அப்படி தருகிறவர்கள் தயவுசெய்து எங்களுக்கு முன்னமாகவே தெரிவிங்கள். முன்னமாக தெரிவிக்கிற பொழுது தான் நான் அதற்கு தகுந்தபடியாக நாங்கள் செயல்படுத்த முடியும் என்பதை தாழ்ச்சியோடு கூட உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் தருகின்ற ஒரு செய்தியை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பயப்படாதே, ஆண்டவர் நம்மோடு என்கின்ற உணர்வை தூய் ஆவியானவர் உணர்த்ததினாலே அப்படி கடந்து அதற்கான ஒவ்வொரு செய்திகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். இன்று அநேகருடைய உள்ளத்திலே பய உணர்வுகள் போய்கொண்டிருக்கின்றது. நேற்றைய தினத்திலே நடந்த ஒரு நிகழ்வு தான். அதை நான் அந்த சகோதரி எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னோடு பேசின வார்த்தைகள் தான். அந்த சகோதரி பேர் சிலுவை மேரி. அந்த சகோதரியின் பேர் சிலுவை மேரி. அவர்கள் ஊர் வியாபுரியூர்னு சொன்னாங்க. அவர் சரியாக கேட்கல, வியாபுரி ஊர்னு நினைக்கிறேன். அவங்க அந்த சிலுவை சகோதரிக்கு இந்த இடது பக்க மார்பு கீழே ஒரு கட்டி, இடது பக்க மார்பு கட்டி. இந்த சகோதரி டாக்டர்கிட்ட போனாங்க. டாக்டர்கிட்ட போயிட்டு அவங்க கேட்டிருக்கிறாங்க. அவங்க டாக்டர் உடனே கட்டினா உடனே கேன்சர் இந்த இதை அவங்க டெஸ்ட் பண்ணணும்னு தான் சொல்லுவாங்க. அது மாதிரி டெஸ்ட் பண்ணாங்க. இந்த சகோதரிக்கு பயங்கரமான நிலை. கேன்சர் கட்டியாக இருந்தால் என்ன ஆகுமோ, எப்படி ஆகும் அவனு அந்த கட்டி தான் கேன்சர் என்ன ஆகுறது, அது விரும்பனா இருக்கும். அப்போ நம்முடைய எதிர்காலம் என்ன வருது, நம்முடைய பிள்ளைகள் என்ன ஆவார்கள், நம்முடைய எதிர்காலம் அப்படின்லாம் பல கருத்தில் அப்படி பயம் ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. கடந்த 2 நாள் செய்திகள் நான் பார்க்கிறோம். பிரியமா கூட பயப்பட்டு போகின்ற காத்துக்கள்.
அந்த சகோதரி அந்த விடுதலை நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலிருந்து கை வச்சுட்டு இருக்கிறாங்களாம். அவன் சொன்ன தொடக்கத்திலேருந்து சொன்ன ஜெபம் பண்ணுவோம், அதிலிருந்து கை வச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி இசுவே 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 இசுவேன்னு மனசுக்குள்ளே செஞ்சுட்டு இருக்காங்க. ஜெப வேலை முடிந்தது. கைகளை எடுத்து அவர் பார்க்குற பொழுது அந்த கட்டி மேலே தான் கை வச்சு ஜெபம் பண்ணிட்டுருக்கிறாங்க. அந்த கட்டி இயேசு இயேசுவே இயேசுவே இங்கெல்லாம் நடிச்சு திட்டிருக்கிறாங்க. மனசுக்குள்ள அப்படியே பல கருத்துக்களை இயேசு நம்பிக்கிட்டே ஜெபம் பண்ணிட்டுருக்கிறாங்க. அரை மணி நேரம் செய்தி முடிவுறதுக்குள்ளாக இந்த கட்டி இருக்கிற இடமே தெரியவில்லை. என்ன நினைக்கிறீங்க? நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர். நாங்கள் ஜெபம் பண்ணல, நான் ஜெபம் பண்ணல, அவங்க ஜெபம் பண்ணாங்க, நம்பிக்கையோடு கூட ஜெபம் பண்ணாங்க, கையை ஜெபம் பண்ணாங்க, அற்புதம் நடந்தது. நாங்கள் ஜெபம் பண்ணல, கையை வச்சு அப்படி பண்ணி அவங்க ஜெபம் பண்ணாங்க. சகோதரமே ஜெபிங்க, ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். நம்மோடு கூட இருந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். அந்த சகோதரி அந்த கட்டி இருந்துலாம் அடுத்த நாள் அதே டாக்டர்கிட்ட போயிட்டு அவங்க போயிட்டு டாக்டர் என்னை டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க வச்சு பார்த்துக்கும்போது கட்டியே இல்லை, கட்டியே இல்லை. என்னது கட்டி காணான்ட்டுருக்கு. என் ஆண்டவர் செய்தார் என்று ஆண்டவர் அங்கே மகிமை அடைந்தார். இயேசுதான் ஆண்டவர் என்று அங்கே மகிமை அடைந்தார். அந்த டாக்டருக்குள்ளாக உள்ளத்தின் ஆழத்திலே கடந்து சென்றார். நாம் பார்க்கணும் பிரியமானவர்களே, நாம் இந்த காலத்திலே ஆண்டவரை மையப்படுத்துகின்ற காரியங்களை கடந்து போகணும். இது உலகப்பரமான பக்தி முயற்சியில் அல்ல, அவரை அனுபவித்து மக்களுக்குள் கொண்டு செயல்பட்டுகின்ற ஒரு கருத்தா இருக்கப்பட வேண்டும். இதற்காகவே இந்த ஊழியங்கள் இதுதான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த அருமையான வேளையில் கூட நற்செய்தி அறிவிக்கிற இடமெல்லாம் ஆண்டவர் உடனிருந்து அடையாளங்களா என்று சொன்னாரே, கண்களை மூடுவோம், நம் மத்தியிலே ஆண்டவரை கொண்டு வருவோம். அவர் கடந்து வருவார், நம்மோடு பேசுவார். அன்பான ஆண்டவரை, எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மரித்து வீத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே, மரித்து வீத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர். அன்று மாலை வேலையான பொழுது அநேக மக்கள் தேடி வந்தார்கள். ஒவ்வொரு மேலும் நீர் கரங்களை வைத்து தொட்டு அவளை ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே, உம்மை தேடி வருகிற ஒவ்வொரு மீதும் உம்முடைய ஆணி பாய்ந்த தழும்பு கைகளால், காயப்பட்ட தழும்பு கைகளால் நீ தொட்டு சுகமாக்குவீராக. அற்புதங்கள் நடக்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம். தேவர் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாய் இருப்பதற்காக நன்றி. நீர் எங்களோடு பேசுவதற்காக நன்றி. உம்முடைய இறை பிரசன்னம் எங்கள் உள்ளத்திலே, உடலிலே, எண்ணங்களிலே, சிந்தனைகளை கொண்டு வருவதற்காக நன்றி. பேசும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் கேட்கிறோம். ஆமீன், ஆமீன். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரை அனுபவிக்கப்பட வேண்டும். ஏதோ பெயருக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது, ஒரு பெயருக்கு கிறிஸ்தவ ஜீவிதம் ஆளக்கூடாது. ஆண்டவரை அனுபவித்து ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சொய்த்து பார்க்கின்ற நிலையிலே கடந்து வர வேண்டும். அனுபவித்து அவர் வாழ்வாக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் இந்த நற்செய்தி ஒழிப்பு ஊழியம். செயல்படுங்கள், பயப்படாதே, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற செய்தியை நாம் பார்க்கிற பொழுது, முதலாவது பாவத்தை விட்டு விலகுங்கள் என்று பார்த்தோம். பாவத்தை விட்டு விலக வேண்டும் என்று. இரண்டாவது பார்த்தோம், ஆண்டவரை நாம் தேடப்பட வேண்டும் என்று பார்த்தோம். மூன்றாவது நாம் பார்த்தோம், நாம் விசுவாசத்தில் உறுதிப்பட வேண்டும் என்று நாம் பார்த்தோம். இப்பொழுது அந்த இறை அன்பிலே நிலைத்திருக்கிற வேண்டும் என்பதை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். இறை அன்பிலே நிலைத்திருந்தால் எப்படியெல்லாம் அந்த பய உணர்வு அகன்று போகும் என்பதை குறித்து நாம் இந்த வேளையிலே சிந்திக்கலாம். இறைவசன வார்த்தைகள், ஆண்டவருடைய வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது என்று போய் பார்க்கலாம். பிரியமானவர்களே, யோவான் ஆண்டவருடைய அன்பு சீடர், யோவான் அன்பு சீடர் தன்னுடைய திருமுகத்தில் சொல்லுகிறார். 1 யோவானிலே 4ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிற பொழுது 18வது வசனத்திலே சொல்லுவார்,
அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை. அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை. மாறாக நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும். ஏனெனில் அச்சத்தில் தண்டனை உணர்வு அடங்கி உள்ளது. அச்சம் கொண்டுள்ளவரிடம் அன்பு முழு நிறைவு அடையாது. இந்த வசனத்தை தயவு செய்து எல்லாரும் கை வச்சுட்டு இருக்கிறீங்க. மீண்டும் ஒரு முறை தயவு செய்து அந்த வசனத்தை மேலே நீங்கள் கை வச்சு விரல வச்சு நீ படிக்கணும்னு நான் அன்போடு கூட கேட்டுக்கிறேன். நீங்கள் அப்படி வச்சுட்டு இருக்கிறீங்கல்ல, விரல வச்சுட்டு இருக்கிறீங்களா, எழுதிட்டு இருக்கிறீங்க இல்லைங்களா? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எழுதிட்டீங்க, படிங்க. இப்போ மீண்டும் ஒரு முறை படித்து பாருங்க, அந்த வசனம் என்ன எப்படி சொல்லுகிறது என்று பார்க்கணும் பிரியமானவர்களே. அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை. மாறாக நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும். இறை அன்பு அச்சத்தை அடக்கிவிடும். அச்சத்தை, பயத்தை அடக்கிவிடும். ஏனெனில் அச்சத்தில் தண்டனை உணர்வு அடங்கி உள்ளது. அச்சம் கொண்டுள்ளவரிடம் அப்படி யாராவது பயம் கொண்டுள்ள இருக்கிறாங்கன்னா அன்பு முழு நிறைவு அடையாது. அப்படி யாராவது அச்சம் கொண்டிருக்கிறாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில அந்த அன்பு முழு நிறைவு அடையலன்னு அர்த்தம். ஏன் அன்புக்குறளே, இந்த கருத்து ரொம்ப வளமான கருத்து. அன்பில் நிலைத்திருங்கள், இறை அன்பில் நிலைத்திருங்கள் என்றால் ஆண்டவரோடு இணைந்திருங்கள் என்று அர்த்தம். ஆண்டவரோடு கூட இணைந்திருங்கள் அர்த்தம். அப்படி ஆண்டவரோடு கூட இணைந்திருந்தால் நமக்கு அந்த பயம் வருவதில்லை என்று தான் கருத்து. இந்த வசனம் பார்த்து அன்பு நிலைத்திருந்தால் அன்பு நான் பார்க்குறோம் இல்லை, பைபிள்லாம் பார்க்குற பொழுது அந்த அந்த நிலை நமக்கு போய்விடும். அன்பு நிலைக்கு அன்பு இருக்கிறது என்றால் அங்கே இருக்கு. நம்ம இந்த கருத்தை நான் கொண்டு வருகிற பொழுது புனித பேதுரு சொல்லுவார், ஒரு பேர் சொல்வார். என்ன சொல்வார்னா, அன்பு நம்ம சொன்னோம் இல்லை, அந்த முன்ன படித்தோம், அன்பு கொண்டிருக்கிறவரிடம் அந்த அச்சம் கொண்டிருக்கிறார் யாருன்னு கொண்டிருக்கா அவரோட அன்பு நிறை பெறவில்லை என்று அர்த்தம் சொல்லுது. அன்பு அந்த அச்சம் பயம் இருக்குன்னா அவங்ககிட்ட அன்பு இன்னும் நிலை பெறவில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கருத்தை நான் கொண்டு வருகிற பொழுது புனித பேதுரு சொல்ற ஒரு வார்த்தை நமக்கு இருக்கிறது. என்ன கருத்து தெரியுங்களா? 1 பேதுருல 4ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை சொல்லுவார். அவர் சொல்றது என்ன அவர் சொல்லுவார், 1 பேதுருல 4:8 சொல்லுவார். அவரு எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள். ஏனெனில் அன்பு திரளான பாவங்களை போக்கும். பாருங்க, ஒருத்தருக்கு அன்பு காட்டுங்க. அந்த அன்பு காட்டுவதனால நீங்க திரளான பாவங்கள் போகும்னு சொல்றாரு. அன்பு அச்சம் இருக்கிறது என்றால் அன்பு அங்கே நிறைவேறவில்லை. அன்பு நிறைவேறவில்லை என்றால் அங்கே பாவத்தின் காரியம் இருக்கின்றது. அன்பு திரளான பாவங்களை போக்கும். அன்பு இருந்தால் பாவத்துக்கு இடமில்லை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நிலைக்கு நாம் கொண்டு வருகிற பொழுது, அன்பு கொண்டு வருகிற பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். கட்டளை, எந்த ஒரு மனிதன் கட்டளையை கடைபிடிக்கிறானோ அவன் பாவம் செய்வதில்லை. அந்த கட்டளை என்ன கட்டளை? அன்பு செய்யுங்கள் கட்டளை. அன்பு செய்கிறவன் கட்டளையை கடைபிடிக்கிறான். கட்டளையை கடைபிடிக்கிறவன் அன்பு செய்கிறான். அவரிடம் பாவம் இருப்பதில்லை. அங்கே பிசாசின் காரியங்கள் வருவதில்லை, பயத்தின் காரியங்கள் வருவதில்லை. நான் தப்பு பண்ணலன்னா என்ன தானா பயப்படணும்? நான் தவறு குற்றம் செய்யவில்லைன்னால் என் அதிகாரிக்கு முன்னாடி, என் அப்பா அம்மா யாருக்கு முன்னாடி ஏன்னா பயப்படணும்? அப்போ தைரியமாக கறந்து போகிறது. எனவே தான் வந்துக்கு அன்பின் காரியங்களை இந்த இதில் அன்புக்கு அந்த கட்டளை கடைப்பிடிக்கிறோம். அன்பு செய்கிறோம் கட்டளை கடைப்பிடிக்கிறோங்கிற வார்த்தை நீங்கள் 1 யோவானில் 5ஆம் அதிகாரத்தில் 1-3 வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னா அதில் சொல்ல போட்டிருக்கோம். நீங்கள் குறிச்சிக்கிடுங்க,
நான் சொல்றதெல்லாம் சும்மா வாய் வேட்டா கதையோ கட்டுரையோ சொல்றதல்ல, எல்லாம் இறைவசன வார்த்தையை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். யாரும் குற்றம் இல்லை, இறைவசனம் குறிச்சுக்கிடுங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 3 வசனத்தில் அன்பு செய்கிறவன் கட்டளை கடைபிடிக்கிறான் அன்பு செய்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிற வாசனை. அங்கே அன்பு இருந்தால் கட்டளை கடைபிடித்தால் அன்பு இருந்தால் பாவம் இல்லை, கட்டளை கடைபிடித்தால் பாவம் இல்லை. பாவம் இல்லை என்றால் பயம் இல்லை. என் அன்புக்குள்ளே இந்த சொல்கிற பொழுது அங்கே அன்பு இன்றைக்கு அன்பு சொல்லுகிறது. அன்பு இருந்தால் அங்கே பயம் இல்லை. அன்பு யாரு? அவர்தான் கடவுள். அன்பு இருந்தால் பயம் இல்லை. நாம் அடிக்கடி பார்க்கணும், அன்பே கடவுள் என்றார் அன்புக்கு இடமேது சொல்லை. அந்த அன்பு அந்த நீங்க எடுக்க அந்த 1 யோவான்ல 4ஆம் அதிகாரம் எடுங்க. அன்பு 1 யோவான்ல 4ஆம் அதிகாரத்தில் 7-8 வசனம். அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஒரு அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடம் இருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடம் இருந்து பிறந்தவர்கள். அன்பு யாரும் கடவுளிலிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அவர்கள் கடவுளை அறிந்திருக்கிறார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். இந்த வசனத்தை ஒவ்வொன்றும் இணைச்சு நீ படிச்சு பாருங்க சகோதரமே, படிச்சு பாருங்க. இப்படி இதெல்லாம் எடுத்து பைபிளை படிச்சு பார்க்கணும். அப்படி பைபிளை எடுத்து இறைவசன வார்த்தையை படித்து நாம் பார்த்து சிந்தித்து நாம் கடந்து போகிற பொழுது அந்த உள்ளுணர்வு நமக்கு வரும் அல்லவா? இதெல்லாம் விட்டுட்டு ஏதோ உலகப்புறமான நிலையிலே போய்கிட்டு அப்படி இருக்கக்கூடாது. எனக்கு தொலைபேசி வழியாக பேசுகிறவர்கள் பேசும் பொழுது நான் பல ஜப கருத்துக்களை சொல்வார்கள். அப்படி அழுதுகிட்டும் புலம்பிக்கிட்டும் அப்படி சொல்லுவார்கள். சொல்லுகிற பொழுது நான் அவரிடம் கேட்பேன், பிரதர் பைபிளை படிப்பீங்களா, சிஸ்டர் பைபிளை படிப்பீங்களா என்று கேட்பேன். அவர்கள் சில வேற சொன்ன படிப்போம், அவங்க சொல்லுகிற பொழுதே தெரியும் படிக்கலன்னு. சில படிக்க ஒப்புக்கிடுவாங்க. என் அன்புக்கிறவர்களே, நான் சொல்லுகின்ற நிலையை பார்க்கணும். இவ்வளவு காலம் அந்த பைபிளில் ஆண்ட சொல்லிருக்கு, மக்கள் அறியாமல் வாழ்ந்த காலத்திலே கடவுள் ஒன்றும் பொருட்படுத்தப்படவில்லை. ஆனால் இப்பொழுதோ எல்லாம் மனமாறப்பட வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார் என்று திருத்துறைப்பணியிலே நாம் 17-30 பார்க்கிறோம். அறியாமல் வாழ்ந்த காலத்திலே, அன்று அறியாமல் படிப்பறிவில்லாதவர்கள் அப்ப வாழ்ந்த காலத்தில் நான் இருக்கும். ஆனால் இன்று எவ்வளவோ படித்திருக்கிற மக்கள், படிப்பார்கள், எல்லாரும் படித்திருக்கிறார்கள், படிக்க எவ்வளவோ பட்ட படிப்புகளாம் படித்திருக்கிறார்கள். ஆனால் விவிலியத்தை படிப்பதில்லை. ஏன்? விவிலியத்தை முழுவதும் படித்து கொண்டு வந்ததில்லை. ஏன்? இதெல்லாம் சிந்தித்தால் ஆண்டவருடைய மகிமை வெளிப்படும். பைபிளை எடுக்கணும், இறைவசன வார்த்தைகளை வாசனம். அதிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார், எனக்கு சந்தோஷமே. என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார். என்ன பேசுவார்? பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நம்மோடு கூட பேசுவார். பேசுகிற ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் உயிருள்ள கடவுள், பேசுகிறவர், தெய்வீக விவிலியத்தின் வழியாக நம்மோடு கூட பேசுகிறவர். நாம் இதோ நிலை அல்ல, நம்முடைய ஆண்டவர் ஊமை அல்ல, உயிரோட்டவர் அல்ல, உயிருள்ள கடவுள் நம்மோடு கூட பேசுகிறார். கண்டு வரணும். என் அன்புக்குறவுகளே, அன்பு செய்கிற எந்த ஒரு மனிதனும் கட்டளை கடைபிடிக்கிறான், எந்த ஒருவனும் அன்பு செய்கிறான். அப்படியே அன்பு செய்கிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஆண்டவர் அவனுக்குள்ளாக இருக்கிறார், என்று தான் இந்த வார்த்தையை நாம் பார்த்தோம்.
அந்த ஆண்டவர் நமக்குள் இருக்கிற பொழுது, அந்த ஆண்டவர் எனக்குள் அந்த அன்பு அன்பே கடவுள் என்கிற ஆண்டவர், அன்பே கடவுள் என்கின்ற ஆண்டவர் இந்த இதயத்தில் இருக்கிற பொழுது எனக்கு எப்படி பயம் வரும்? எனவே தான் இறை அன்பிலே நிலைத்திருங்கள், இறைவனில் இறை அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கருத்தை நான் கொண்டு வருகிற பொழுது என் அன்புக்குறவுகளை வசனம் ஒவ்வொன்றும் நாம் பார்க்கணும். ஏதோ நிலை அல்ல, ஏதோ நிலை. இப்படிப்பட்ட நிலையை நான் கொண்டு வருகிற பொழுது என் அன்புக்குறவுகளே, அந்த அன்பே கடவுள் என்ற அந்த ஆண்டவர், அந்த அன்பே கடவுள் என்கிற ஆண்டவர் எப்படி இந்த இதயத்தில் வருகிறார், தங்குகிறார் என்று பார்ப்போம் என்றால், ரோமர் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்திலே அவர் சொல்லுகின்ற கருத்தை பார்க்கணும். அந்த ஆண்டவர் எப்படி வந்து நம்மிலே தங்குகிறார், உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு சிங்காசனமாக, ஒரு வீடாக நம்மிலே வந்து தங்குகிறார், நம்மிலே வாசம் செய்கிறார் என்று பார்க்கிற பொழுது அந்த ரோமர் திருமுகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனம் சொல்லுகிறது. அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. அந்த எதிர்நோக்கி ஒருபொழுதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாக கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. உள்ளத்திலே பொழியப்பட்டிருக்கிறது. அந்த தெய்வீகமான அன்பு பொழியப்பட்டிருக்கிறது. ஆவியான கடவுள், ஆவியான தேவன், அன்பின் தேவன் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவளே இறந்திருக்கிற பொழுது எந்த நிலையும் வருவதில்லை. என் பிரியமானவர்களே, நாம் இது கொண்டு வரணும். என் அன்புக்குறவுகளே, அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு இணையேது சொல், அன்பே தெய்வம் என்றார், அன்புக்கு இணையேது சொல், அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு இணையேது சொல். அன்பு, எல்லாரையும் அன்பு செய்யணும். அப்பொழுது கடவுளுடைய இறை பிரசன்னம், அந்த இறை அன்பு நமக்குள் இருக்கிறது. பகைமை, சண்டை, சச்சரவு, பிரிவினை, பிளவு இருக்கிற பொழுது, அதான் நம்ம சொன்னார்லே சகோதரர் படித்தாரல்லவா, முதலிலே 1 யோவான் 4:12 படித்தார் வாரா, அச்சம் கொண்டிருப்பதில் அன்பு முழு நிறைவு அடையவில்லை என்று சொன்னார் அல்லவா. அங்கே பகைமையும் சண்டையும் சச்சரவு இருக்கிற பொழுது அங்கே அன்பு எப்படி அந்த முழு நிறைவு அடையும்? அங்கே அச்சம் எப்படி போகும்? பயமுண்டு போகும். சிந்திக்கலாம் ஒவ்வொன்றும் சார். இதெல்லாம் சிந்திக்கிற பொழுது என் வசனத்தை, இறைவசன வார்த்தைகள், தூய் ஆவியான உந்தி அந்த ஆவியானவர் இந்த சொல்லு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அவர் சொல்றதெல்லாம் ஒவ்வொன்றும் நமக்கு வாழ்வு. அந்த கடவுள் இங்கே நம்ம ஒவ்வொருக்குள்ள அமர்கிறார். இதை பார்க்கணும் பிரியமாகவே. இது நான் படித்த உடனே ரோமர் புத்தகத்திலே ஒரு வசனம் இருக்கிறது, அந்த வார்த்தை இருக்கிறது, வசனத்தின் வார்த்தை தான் ஆண்டவருடைய வார்த்தை. ரோமர் புத்தகத்திலே 8ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது. மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாகும் மனநிலை, அதாவது தூய ஆவி, கடவுளுடைய ஆவி எனக்குள் இருக்கிற பொழுது அந்த அச்சம் எனக்கு பயம் வருகின்ற நிலை எனக்கு இல்லை. மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையே, கடவுளுடைய பிள்ளைக்குள்ளே மனப்பான்மையை பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். அப்பா பிள்ளை தந்தையே என்று அழைக்கிறோம். நாம் பாவத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கும் பொழுது அப்படி இல்லை. மாறாக அது பாவத்தை விட்டு விலகி தூயாவிலே வருகிற பொழுது எல்லாம் போடிச்சு, மீண்டும் அச்சத்துக்கு உள்ளாகுவதில்லை. மனப்பான்மையில போடிச்சு நம்ம தூயாவிக்குள்ளாக வந்து அப்பான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். கருத்துக்களை பார்க்கணும் பிரியமானவர்களே. இந்த அருமையான வேளையில் கூட நம்ப கிடைக்கலாம். நம்முடைய ஆண்டவர், நம்மளை வழிநடத்திக் கொண்டிருக்கிற ஆண்டவர் நமக்கு சொல்லுவது என்ன? இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன்,
உங்களையும் என்னையும் நம் ஒவ்வொருவரையும் படைத்த கடவுள் ஆண்டவர் சொல்லுவது இதுதான். நீ ஏன் கவலைப்படுற? எதுக்காக கவலைப்படுற? நீ பயப்படாத, பயப்படாத, பயப்படாத. உன் நோயை குறித்தோ, உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை குறித்தோ, உன்னுடைய பிள்ளைகளின் திருமண காரியங்களை குறித்தோ நீ எதை குறித்தும் பயப்படாதுன்னு தான் கடவுள் சொல்லுகிறார். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன், வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேல், நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் இந்த வேலை சொல்லி கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல், நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து, மகனை மகளை பார்த்து, இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன், வழியும் சத்தியமும் ஜீவனும் நாமே. பயப்படாதே, ஆண்டவர் நம்மோடு கூட என்கிற ஒரு செய்தியை நாம் சிந்தித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பயப்படாதே, ஆண்டவர் நம்மோடு கூட இந்த நிலை பார்க்கிற பொழுது நம்முடைய மனிதர் எல்லாருக்குமே பயம் வரும். அந்த பயம் வருகிற நிலையை போக்குவதற்காக என்னென்ன செய்யப்பட வேண்டும், எப்படிலாம் செய்யப்பட வேண்டும் என்று அந்த கருத்துக்களை தூய ஆவியானவர் உணர்த்துவதை அப்படியே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். முதலாவது, பாவத்தை விட்டு விலக வேண்டும் இல்லையா? முதலாவது பாவத்தை விட்டு விலக வேண்டும். இரண்டாவது எந்த ஒரு பய உணர்வு வந்தாலும், மனித வாழ்க்கையில் ஏதாவது பயம் வரலாம், அப்படி பயநிலை வருகிற பொழுது ஆண்டவரை உடனே தேட வேண்டும். ஆண்டவரை நாம் அதுக்கு நான் ஒவ்வொன்றும் சொல்லியிருக்கேன், ஆண்டவரை தேட வேண்டும். மூன்றாவது நாம் பார்க்கிற பொழுது விசுவாசத்திலே உறுதியாக இருக்கப்பட வேண்டும். என் ஆண்டவர் இருக்கிறார், மரித்த உயிர்த்த இயேசு இருக்கிறார், சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற உணர்வுகள் வர வேண்டும். விசுவாசத்திலே உறுதிப்பாடுகள் நமக்கு வேண்டும். நான்காவது, அந்த இறை அன்பிலே நிலைத்திருக்கப்பட வேண்டும் என்று பார்த்தோம். இப்பொழுது என் அன்புக்குள்ளே இந்த 4 கருத்துக்களையும் கொண்டு வருகிற பொழுது 5வது கருத்து தான் ஒன்று. அந்த 4 கருத்துக்களையும் கொண்டு 5வது கருத்து வருகிறது. மிக முக்கியமாக இறை பிரசன்னத்தை உணர்ந்திருங்கள் என்று. இறை பிரசன்னத்தை உணர்ந்திருக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், உலகம் முடியும் மட்டும் எல்லா நாட்களும் உங்களோடு கூட நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தையை வெறும் வாயோடு கூட வாயாக இருப்பதில்லை, அதை நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து உணர்ந்து அனுபவிக்கிறவர்களா இருக்கப்பட வேண்டும். அதுதான் இறை பிரசன்னம். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு பயம் வருவதில்லை. திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவார், திருப்பாடல் ஆசிரியர் 118 6வது வசனத்தை சொல்லுவார். திருப்பாடல் 118 6வது வசனத்தை நினைக்கிறேன், அதுல சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுவார், ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? பாருங்க, இன்றைக்கு அவருக்குள்ள எப்படி அந்த தைரியத்தை பாருங்க. அந்த பாருங்க, ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? மனிதர் எனக்கு என்ன செய்ய முடியும்? யாரு பெரிய அதிகாரியா இருக்கலாம், பெரிய பணக்காரனா இருக்கலாம், பெரிய அந்த முரட்டாட்டு கொலைவெறிக்காரனா இருக்கலாம், எப்படிப்பட்ட ஆளா இருக்கலாம், யார் என்ன செய்ய முடியும்? என் ஆண்டவர் என் பக்கம் இருக்க, எனக்காக இருக்க, என்னோடு இருக்க, நான் பயப்படுவேன்னு சொல்லியிருக்கிறார். பார்க்கணும் இந்த உணர்வுகள். அந்த திருப்பாடலாசிரியர் சொன்னார், இந்த கருத்தை அவர் உணர்ந்து அப்படி சொன்னார். இன்று நீங்களும் நாம் ஒவ்வொருவருமே அப்படி உணர்ந்து கடந்து வர வேண்டும். அப்பொழுது நாம் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. இயேசு என்னோடு இருப்பத நினைச்சுட்டா என்னுள்ளம் துள்ளுதையா, நன்றி என்று சொல்லுதையா. இயேசு என்னோடு இருப்பத நினைச்சுட்டா என்னுள்ளம் துள்ளுதையா, நன்றி என்று சொல்லுதையா. இதை சும்மா வாயில பாடக்கூடாது,
வாயில பாட்டு பல உள்ளத்தில் உணர்ந்து உணர்ந்து பாடப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இதை நான் சொல்லுகிற கருத்துக்களை பார்க்கணும்போது அந்த வாழ்க்கையில அனுபவிச்சு கொண்டு வருதான் திருப்பராசி கொண்டு வந்தார். இருக்கு பழைய ஏற்பாட்டில் மோசே அவரு தன்னுக்கு அடுத்து வருகிற யோசுவா கிட்ட சொல்றார். யோசுவா கிட்ட சொல்லுகிற பொழுது அவர் சொல்ற வார்த்தையை பார்க்கணும். தன்னை அனுபவித்த ஒரு கடவுளை அனுபவித்து வாழ்ந்த மோசே அடுத்து வருகிற அந்த யோசுவா கிட்ட சொல்றாரு. இனச்சட்டம் 31ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை படிச்சு பாருங்க. வலிமை பெரு துணிவுகள் அஞ்சாதே அவர்கள் முன் நடுங்காதே ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் செல்வார். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். உன்னை கைவிடவும் மாட்டார். அவர் சொல்லிக் கொடுக்கிறார். இன்றைக்கு ஏன் அவர் தன் வாழ்க்கையின் அனுபவித்ததை தான் அவர் சொல்லிக் கொடுக்கிறார். ஒன்றும் கவலைப்படாதியா, தைரியமாயிரு. நம்முடைய ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பார், உன்னை விட்டு விடமாறு, அவன் கைவிட மாட்டார், தைரியமாயிருன்னு சொல்லிட்டு அந்த தன் வாழ்க்கையில் வாழ்ந்து அனுபவித்த அந்த மோசே சொல்லுகிறார். என்ன அவருக்கு அதை கேட்டு அவருக்கு ஒன்று எப்படி இருக்காங்க. அதனால தான் யோசுவா பார்க்கிற பொழுது தைரியமாக எந்த ஒரு காரியத்தையும் செயல்படுகிறார். வழிநடத்தின மோசே அனுபவபூர்வமாக சொன்னாரே, அவர் நடத்தினவர் என்ன நடத்துவார், அவர் சொன்னபடியே நடத்துவார் தான் யோசுவா அங்கே செயல்பட்டு அந்த இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறார். பார்க்கணும். என்னுடைய திருப்பாடல் ஆசிரியர் சொன்னார்னா அது எனக்கு ஞாபகம் கொடுக்கும். இன்னைக்கு மோசே யோசுவாவுக்கு சொன்னார்னாக்க அது எனக்கு சொன்னதாக கொண்டு வரணும். இறைவசன வார்த்தை வழியாக அப்படித்தானே பிரிமா போலே. இந்த ஏசியாவில் எந்த ஒரு கருத்து தான் ஒரு அருமையான கருத்தாக இருக்கும். ஏசியாவில் 51ஆம் அதிகாரத்தில் 12-13 வசனம் ஒரு அருமையான ஒரு கருத்தை சொல்லியிருக்கோம். அதை குறித்து வச்சு நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறேன். அதில் பாருங்க எனக்கும் ஏசியாவில் 51 12-13 அதில் உன்னை உருவாக்கிய ஆண்டவரை நீ ஏன் மறந்து விட்டால் அண்ணா அப்படி சொல்லி எல்லாம் வல்லவர் நம் ஆண்டவர்னு சொல்லி கொண்டுவார். அந்த வசனத்தை நீ படித்து பார்க்கணும். எனக்கு உன்னை உருவாக்கிய ஆண்டவர் உன்னோட கூட இருக்கிற பொழுது நீ ஏன் அவர் நீ மறந்து போனால் அவர் உன்னை மறந்துடுவான்னு கொண்டு வந்துட்டு இருக்கிறார். கண்டு வரணும் பிரிமா போலே. பிரைஸ் தி லார்ட். நம்மை படைத்தவரும் பராமரித்து வழிநடத்துகிறோம் ஆகிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற அந்த நிலையை கொண்டு வருகிற பொழுது அது நமக்கு எனவே இறை பிரசனம் நாம் கொண்டு வருகின்ற ஒரு கருத்துக்களை கொண்டு பார்க்கணும். பைபிளை விசிலியத்திலே சொல்லுகின்றது தான் இருக்கு. இன்றைக்கு என் அன்பு கூறுகளை ஒவ்வொன்றும் சிந்திக்கணும். நான் தயவுசெய்து எனக்கு இறைவசன வார்த்தை படித்து எப்படி உள்ளத்தில் போடுறதுனால தூயாகணும் இது கூட சொல்கிறா அதை சொல்கிறான்னு சொல்லிட்டு போது நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நீங்களும் எடுத்துகிட்டு எழுதி சேர்க்குறீங்க. ரோமர் புத்தகத்தில் எடுங்க. ரோமர் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 31வது வசனம் எடுத்து நீ படித்து பாருங்க. அதில் சொல்லுவார், அங்கே சொல்கிறது புனித பவுல் சொல்கிறது சொல்லுவார், அருமையாக சொல்லுவார். ரோமர் 8:31 இதற்கு மேல் நாம் என்ன சொல்வோம்? கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது, கடவுள் நம் சார்பில் இருக்கிற பொழுது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? நமக்கு எதிராக இருப்பவர் யார்? நமக்கு எதிராக இருப்பவர் யார்? உலகத்து மக்களை அப்புறம் விடுங்க, பிசாசை நான் கொண்டு வருகிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட நம் சார்பாக இருக்கிற பொழுது எந்த பிசாசு என்ன துன்பம் எப்படி கொண்டு வரும்? அப்படியே அவர் கொண்டு போயிட்டு சொல்லி கொண்டு வர்றாரு. அந்த அப்படியே வசனம் கண்டினியூ பண்ணனாக்க 35ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கும், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, துன்பமா, துயரமா, பிரச்சனையா, போராட்டமா, எது நம்மை பிரிக்கும் சொல்லி கொடுக்கிறார். அப்போ ஆண்டவருடைய இறை பிரசன்னத்தில் நாம் இருக்கிற பொழுது எது நம்ம பிடிக்க முடியும்? யார் பிரிக்க முடியும்?
என் இயேசுவின் அன்பிலிருந்து எதுதான் பிரிக்க முடியும்? அந்த இயேசு எனக்குள் இருந்து என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிற பொழுது எந்த பயம்? நோயின் பயமா, வியாதியின் பயமா, கடன் பிரச்சனைங்கிற பயமா? இதுதான் என்னை பிரிக்க முடியும். அவர் பிரிக்க முடியாது. வசனத்தை நாம் பார்க்கணும். என் அன்புக்குள் இதை நான் சொல்லுகிற பொழுது, அந்த இறை பிரசன்னம் என்று சொல்லுகிற பொழுது, நான் நேற்றைய தினத்தை நாம் படித்தோம். கடவுளுடைய அன்பின் ஆவியானவர் நமக்கு உள்ளத்திலே பொழியப்பட்டிருக்கிறார். அன்பின் ஆவியானவர் நமக்கு இருக்கிறார். அந்த கடவுள் அன்பாக இருக்கிறார். அந்த அன்பே கடவுள், கடவுள் அன்பே கடவுள், அன்பான ஆண்டவர் ஆவியான ரூபத்தில் நமக்கு இருக்கிறார் என்று நேற்றைய தினத்தை நாம் பார்த்தோம். இந்த கருத்தை நான் அந்த அன்பின் ஆண்டவர் நமக்குள் இருக்கிற பொழுது நமக்குள் பய உணர்வு வருவதே இல்லை, பயம் உணர்வதில்லை. 2 தீமோத்தேயு புத்தகத்தினை பார்ப்பீர்களானால், என் அன்புக்குரியவர்களே, அங்கே புனித பவுலடிகள் தீமோத்தேயு சொல்லுகிற ஒரு கருத்து உண்டு. தீமோத்தேயுக்கு சொல்லுகின்ற ஒரு கருத்து 1 தீமோத்தேயுவிலே 2 தீமோத்தேயுவிலே 1 அதிகாரத்திலே 7வது வசனத்திலே அவர் சொல்லுவார், கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தில் கொடுக்கல, பயத்தின் ஆவி. என்ன கோழை உள்ளம்? பழைய மதிப்பெல்லாம் பயத்தின் ஆவி அல்ல, மாறாக தைரியம் உள்ள ஆவித்தை கொடுத்திருக்கிறார். இந்த கருத்தை நான் சொல்லுகிற பொழுது என் அன்புக்குருளே, நாம் சிந்திக்கப்பட வேண்டும். அந்த ஆவி, அந்த கடவுளுடைய ஆவி நமக்குள் வருகிற பொழுது அந்த பயத்தின் நிலையெல்லாம் ஓடி போய்விடும். அந்த இறை பிரசன்னத்தை உணரச் செய்து வாழ வைக்கும். பேதுரு பார்க்கிறோம். பேதுரு பார்க்கிற பொழுது அந்த பணிப்பெண் முன்னாடி பயந்து போனாங்க. 3 முறை இயேசுவை மறுதலித்தார். 3 முறை மறுதலித்தார். என்னைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்தாரோ, அவர் நிரப்பினாரோ, அதுக்கு பின்னாடி அவர் பார்க்கணும், சிறைச்சாலையில் போயிட்டு அவர் தூங்குறார். சிறைச்சாலையில் போயிட்டு அடிச்சுட்டு போயிட்டு ஜெயில் போகிற. நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட் என்ன, தூக்கு தானே ஏதோ வந்துடும். அப்படிப்பட்ட நிலையில் போயிட்டு நல்லா குறுக்கூட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு. ஏன் அந்த ஆவி, தைரியத்தின் ஆவி அவருக்குள் இருக்கிறது. எல்லா மக்களுக்கு முன்னாடி தைரியமாக இருந்து பிரசங்கம் பண்ணுகிறார். என் அன்பு குறைவுகளே, இறை பிரசன்னத்தை உணர்ந்தார் அந்த மனிதர். பேதுரு உணர்ந்தார். இன்று நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் இறை பிரசன்னத்தை உணர்கிற பொழுது, இயேசு என்னோடு என்று உணர்ந்து நாம் கடந்து வருகிற பொழுது எதற்கும் பயப்பட தேவையில்லை. பயப்படாத நிலையை கடந்து போக முடியும். எனவே தான் பயப்படாதே, ஆண்டவர் நம்மோடு என்கிற ஒரு செய்தியை இன்று தூயாவிய உங்களுக்கு நம் ஒவ்வொருக்கும் கொடுக்கும்படி செய்து கொண்டிருக்கிறார். பயப்பட்டு கொண்டு பலவிதமான நிலையிலே பயப்பட்டு கொண்டிருக்கிற என் அன்பு சோதரமே, நினைச்சு பார்க்கணும், சிந்தித்தணும். இதை நாம் கொடுக்கிறதெல்லாம் வாழ்வாக்கணும். அப்படி கடந்து நாம் வரலாம். திருப்பாடலில் எடுக்கலாம். அதை பார்க்கும் பொழுது நான் அதில் இருக்கும் என் அன்பு குருவுகளே, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நினைக்கும், அதில் சொல்லுகின்ற கருத்தை தான் இருக்கும். ஆண்டவர் சொல்லும் ஒரு பாடல் இருக்கின்ற அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்குமானால் அவர் புனித்து சொல்லுவான், நான் உன் துணையால் நான் எதையும் செய்வேன், நசுக்குவேன், எப்படியும் நான் தாண்டுவேன், எதிரி கோட்டையை நான் தாண்டுவேன். அழிமான வார்த்தையில் இருக்கும். இந்த இறைப்பிரசனத்தை உணர்வது எப்படி என்று கூட நான் இப்போ கொஞ்சம் தயவுசு சொல்லணும். இறைப்பிரசனத்தை உணர்வது எப்படி? இந்த பைபிளை படிக்கிறோம். இறைப்பிரசனம் உணர்வதை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே தரணும். தூயான உணர்த்தரார். பைபிளை படிக்கிறோம். பைபிள் படிக்கும்போது ஏதோ படிக்கிறோம் என்று அல்ல, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார் கொண்டு வரணும். அப்படி இறைவசனம் பைபிளை படிக்கும் பொழுது நாம் படிக்கிற பொழுது அதை கொண்டு வரணும். அப்போதான் இன்னைக்கு நான் பார்த்தனாக்க எனக்கு ரொம்ப ஒரு துக்கமான ஒரு வேதனை இருக்கும். என்ன வேதனை? நீ மக்கள் பைபிளை எடுக்கலை, பைபிள் எடுக்கலை, இறைவசனம் வார்த்தை எடுக்கலை.
திருப்பாடல் 119 136வது வசனத்தில் அங்கே சொல்லுவார், அந்த திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவார், அவர் எப்படி ஏன் சொல்கிறார், எதுக்கு சொல்கிறாருன்றது தான் நான் உணர்றேன். அதையே தான் நானும் இப்போ சொல்லிக்கிட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன். நீ பார்க்கணும். இன்றைக்கு திருப்பாடல் 119 136வது வசனத்திலே அவர் சொல்லுகிறது என்னன்னு, உமது திருச்சட்டத்தை பலர் கடைபிடிக்காததை கண்டு, உமது திருச்சட்டத்தை பலர் கடைபிடிக்காததை கண்டு என் கண்களில் நின்று நீர் அருவியாய் வழிந்தது. நீர் அருவியாய் வழிந்தது. பார்க்கணும், அவர் அழுக்கு சொல்றாரு, அவர் திருச்சட்டத்தை பலர் கடைப்பிடிக்காதை கண்டு. நான் இன்னைக்கு சொல்றேன், பைபிளை நிறைய மக்கள் எடுக்காதை கண்டு என் கண்களில் நீர் அருவியாய் அழிந்து கொண்டிருக்கின்றது. இறைவசன பைபிளை இறைவசன வார்த்தையை எடுக்காதை கண்டு என் கண்களுக்கு இருக்கிறது. இறைவசன வார்த்தை எடுக்கிற பொழுது தானே, படிக்கிற பொழுது தானே என் தெய்வம் இயேசு என்னோடு கூட பேசுகிறார் என்ற இறை பிரசனம் இருக்கும். விவிலியத்தை வாசிக்கணும். இரண்டாவது கருத்தை நாம் பார்க்கிற பொழுது, என் அன்புக்குரியவர்களே, நாம் ஜெபிக்கணும். ஜெபிக்கிறது எப்படி? ஜெபிக்கிறதை பற்றி நான் சொல்லுகிற பொழுது நான் நிறைய சொல்லணும், ஆனால் கூட நேரம் இல்லாத சுருக்கம் அடிக்கிறேன். ஏசியா புத்தர் சொல்லுவார் 29:13 சொல்லுவார், இந்த மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகிறார்கள் புகழுகிறார்கள். புதட்டினால் என்னை போற்றுகிறார்கள் புகழுகின்றார்கள், ஜெபிக்கிறார்கள். அவர்கள் மனனம் செய்து அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறார்கள். அவருடைய உள்ளமோ என்னை விட்டு தொலைவில் இருக்கிறதுன்னு சொல்லுகிறார். முதற்றால் போட்டுக்கிறார்கள், உள்ளம் தன்னை எங்கேயோ நினச்சிக்கிட்டு எங்கேயோ பேசி எங்கேயோ இந்த மனுஷ பத்திரம் எங்கேயோ போயிட்டு இருக்குது. ஆனால் வாயில் மாத்திரம் ஜெபம் பண்ணி பட்டுட்டே இருக்காங்க. இதையே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு 15 அதிகாரத்தில் 8வது சொல்லுகிற பொழுது, இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அது கொடுப்பார், வீண் என்று சொல்லுகிறார். நாம் பார்க்கணும், நாம் ஜெபிக்கிறோம் என்றால் ஆண்டவரை அவருடைய திருமுகத்தை அப்படியே கொண்டு வந்து அவருடைய முகத்தை நாம் பேசணும். அவருடைய உருவத்துக்கு முன் அவர் மனத்தின் முன் கொண்டு வரணும். விசுவாச கண்களிலே கொண்டு வரணும். தேவத்திட்டு சொன்னாரு, நீ கண்டதால் விசுவசிக்கிறாய், காணாமல் விசுவசிக்கிறவன் பேறு பெற்றவன் என்று. அந்த பேறு பெற்றவராக அவர் மனக்கண் முன் கொண்டு வந்து நாம் பார்த்து அவரோடு பேசணும். அப்படி இந்த நிலைத்தான் பய உணர்வை போட்டும். இதுதான் இறை பிரசன்னம். முதலாவது தெய்வம் பேசுகிறது, இரண்டாவது நாம் பேசுகிறது. இறை பிரசன்னம். மூன்றாவது நாம் பார்க்கிறோம், எல்லாத்துக்கும் மேலானது ஒன்று இருக்கிறது. எல்லாருக்கும் நற்கருணை. ஒவ்வொரு நிலையிலும் பார்க்கிற பொழுது, இது என் உடல், இது என் ரத்தம் என்று சொல்லி அங்கு நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த உடலை ரத்தமாக தெய்வீக திரு நற்கருணையை நாம் உட்கொள்ளுகிற பொழுது அந்த ஆண்டவர் நமக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட உணர்வு நமக்குள் இருக்கிற பொழுது என் அனுப்புக்குள் எப்படி இருக்கும்? இந்த நற்கருணை சொல்லுகிற பொழுது நான் உண்மையாகவே ஒரு கண்ணை பார்க்கணும் பிரியமானவர்களே. இன்னைக்கு புனித பவுலடிகள் அதை சொல்லுவார். புனித பண்ணும்போது நான் ஒவ்வொன்றுக்கும் அப்படி சொல்லுகிறேன். புனித பவுலடிகள் 1 கொரிந்தியரிலே 11ஆம் அதிகாரத்திலே 27, 28, 29 சொல்லுவார். அதை யாரால் தகுதியற்ற நிலையிலே அவரை அந்த உடலையும் அந்த அப்பத்தை உண்டு ரசத்தை குடிப்பாலானால் அவர்கள் கிறிஸ்து இயேசுக்கு உடலுக்கும் ரத்தத்துக்கும் விரோதமாக அவர்கள் பாவம் செய்கிறார்கள் என்று இன்னைக்கு எப்படி போய்கின்றிருக்கிறது? எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எப்படி இறைப்பிரசன்னம் வரும்? சிந்திக்கணும். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பைபிளை படிக்கும் பொழுதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பைபிள் படிக்கும் போதெல்லாம் நாம் ஜெபிக்கும் பொழுது நம்மோடு சொல்லி பேசுகிறார். நம் உள்ளத்தில் வந்திருக்கிற நற்கருணின் ஆதர், இந்த நற்கருணை பேழையில் நன்முன் கடந்து இருக்கிற ஆண்டவர் பயப்படாதே, நான் முன்னாடி கொண்டிருக்கிறேன்னு சொல்லுவார். இப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு வாழ்க்கையில் கடந்து வரணும். இது சொல்லுகிற பொழுது என் அன்புக்குரியவர்களே, தயவுசெய்து எபிரேயர் திருமுகம் எடுங்க. எபிரேயர் திருமுகத்தை எடுத்துங்க. எபிரேயர் திருமுகத்தில் 5-6 வசனத்தை நாம் எடுத்து படிக்கணும்னு நான் விசுவசிக்க சொல்லணும். எபிரேயர் திருமுகம் 13ஆம் அதிகாரம் 13வது அதிகாரம் 13 லாஸ்ட் அதிகாரம் தான் அது வருது. அதில் 5-6 வசனம் நான் பார்த்தனாக்க அருமையான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருப்பாரு. நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கடவுளே கூறியிருக்கிறார்.
இதனால் நாம் துணிவோடு ஆண்டவரே எனக்கு துணை, நான் அஞ்ச மாட்டேன், மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்று கூறலாம். எப்படி சொல்லி கூட ஆண்டவரே கூறியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன். அவரே கூறியிருக்கிறார். இங்க நாம் பைபிளை படிக்கிற பொழுது, நாம் ஜெபிக்கிற பொழுது, நற்க நடிக்கிற பொழுது அவருடைய இறை பிரசனம் நம்மோடு கொடுக்க, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லுகிற ஆண்டவர் நம்மோடு கூட செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்போ நாம் ஏன் அஞ்சிக்கணும் இருக்கும் இல்லைங்களா? என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் அப்படியாக நம்மோடு பேசிக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நாம் பயப்படக்கூடாது, எந்த கருத்துக்காகவும் நாம் பயப்படக்கூடாது, எதை குறித்தும் நாம் பயப்படக்கூடாது, யாரை குறித்தும் நாம் பயப்படக்கூடாது, நோயை குறித்து, வியாதி குறித்து, கடன் பிரச்சனை, எதை குறித்தும் பயப்படக்கூடாது. அவர் நமக்காக யாவற்றையும் செய்தி முடிப்பார். ஒரு நிமிஷம் நாம் அப்படியே நாம் இறை பிரசனத்திலே கடந்து சென்று நம்முடைய வாழ்வை ஒப்புக் கொடுக்கலாம். எல்லா பய உணர்வுகளையும் அப்புறப்படுத்துகிற ஆண்டவரை உணர்ந்து பாடி நாம் ஜெபிக்கலாம். அன்புக்குரியவர்களே, பயப்படாதே, கலங்காதே, திகையாதே என்று மதித்து உயிர்த்த ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து பேசிக்கொண்டிருக்கிறார். நம்மை முழுவதும் அர்ப்பணிப்போம். நாம் பயப்படுகிற நாளிலே ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை தேடி அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன், என் கோட்டையும் அரணுமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன். நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன். உங்களில் இருப்பவர் பெரியவரே, பரிசுத்தமானவரே, அவர் காத்திடுவார், என்றும் நடத்திடுவார், நித்திய காலமெல்லாம் நம்மையே. நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன், என் கோட்டையும் அரணுமாய் இருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன். நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன். ஆம் சகோதரமே, நாம் பயப்படுகிற பொழுது ஆண்டவருடைய சட்டைக்குள்ளாக, ஆண்டவருடைய ரக்கைக்குள்ளாக அடைக்கலம் புகுந்திடுவோம். அவர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். இதோ ஆண்டவர், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய தெய்வீக பிரசன்னம் நம் ஒவ்வொருவருடைய மத்தியிலும் அருகிலும் இருப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கண்களை மூடி நாம் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போமா? அன்பு ஆண்டவரே, நாங்கள் பயப்படுகிற போது எங்கள் அருகில் இருந்து தேற்றுகிறவரே, இதோ ஒரு தாயை போல தந்தையை போல தேற்றுகிறவரே, நன்றியோடு உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த விடுதலை செய்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உயிர்த்து எங்களோடு கூட இருக்கிறவர், எங்களை தேற்றுகிறவர், எங்களை பயன்படுத்துகிறவர் ஆண்டவரே. உம்முடைய நற்செய்தி பணிக்காக எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தி வருகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விடுதலை தருகிற தேவன், விடுதலை தருகிற ஆண்டவர், நோயை குணப்படுத்துகிற ஆண்டவர், எங்களுக்கு வாழ்வுக்கு வழியை ஏற்றுகிற ஆண்டவர், பயப்படாதே கலங்காதே என்று ஒவ்வொரு நாளும் எங்களை தைரியப்படுத்துகிற ஆண்டவர், எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் தேற்றிக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய பயங்களை எல்லாம் மாற்றிக்கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இதோ நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என்று, உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே மருத்துவமனையிலே ஆண்டவரே நோய்க்காக மகிழ்ந்து ஆண்டவரே எப்பொழுது எங்களுக்கு சுகம் கிடைக்கும் என்று பயந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் தேற்றிக் கொண்டு இருப்பதற்காக, மருத்துவராய் கடந்து வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, கடன் பிரச்சனையால் வாடுகின்ற ஒவ்வொருவரையும் தேற்றிக் கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. படிக்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதி
அவருடைய பயங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. குடும்பத்தில் அமைதி இல்லையே என்று, சமாதானம் இல்லையே என்று வருகிற குடும்பத்துக்கு சமாதானத்தின் ஆவியை ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ இந்த நாளில ஆண்டவரே இந்த இறைச்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவருடைய பொருளாதார தேவைகளை சந்திப்பீராக ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர், இதோ நான் உங்களோடு என்றும் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், இதோ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு கூட இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. மனிதனால் செய்ய முடியாத காரியங்களை நீ செய்து கொண்டிருப்பதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்கள் அருமை இயேசுவின் ஈடு இணையற்ற அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். அரியே வாழ்க ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைன் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டவர் உணர்த்துகின்ற காணிக்கையால் தாங்க.